தமிழகத்தில் நிகழ்ந்த மேலும் சில நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் இருந்த ஆவணங்களை சார் பதிவாளர் எடுத்து சென்று விட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து விவசாய கடன் பெற்றவர்களின் கடனை தள்ளுபடி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சிவகங்கையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனை மத்திய அரசு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இஸ்லாமிய இயக்கங்கள் மூலம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. தென்காசியில் நடந்த இந்நிகழ்வில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மைதீன்கான் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே பாதையை மறைத்து வேலி அமைத்ததை தட்டி கேட்டவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஏழுமலை ஆறுமுகம், முருகன் ஆகியோர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். மேலும் தங்களின் வீடுகளையும் காலி செய்யும்படி மிரட்டப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் கடந்த ஆண்டு பெய்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தடுப்பணைகள் அமைத்தல், தூர்வாறுதல், வெள்ளநீர் வடிகால் அமைத்தல் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு மற்றும் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தடயமே தெரியாத வகையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஏரி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியர் சரவண வேல்ராஜ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நீர்பிடிப்பு பகுதிகளை ஆய்வு செய்த போது கல்லாத்தூர் அருகே மங்கள ஏரி தடயமே இல்லாத வகையில் ஆக்கிரமிக்கப்பட்டது தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சியில் பல்வேறு அரசு திட்டங்களில் தனியார்கள் பயனடையும் வகையில் முறைகேடாக டெண்டர் விடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் மீன்வளத்துறை சார்பாக நடைபெற்ற பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் 29 கிராம மீனவர்கள் கலந்து கொண்டனர். மாவட்டத்தின் 54 கடலோர மீனவ கிராமங்களில் சுனாமி, புயல், கனமழை உள்ளிட்ட காலங்களில் முன்னெச்சரிக்கை சமிகை செய்யும் பாதுகாப்பு கருவிகள் விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக மீன்வளத்துறை இணை இயக்குநர் அமல் சேவியர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கிருஷ்ணராபுரம் புதுக்காலனி பகுதியில் குடிநீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடந்த 20 நாட்களாக குடிக்கக்கூட தண்ணீர் வழங்கவில்லை என்றும் ஊராட்சித் தலைவர் தமது சொந்த கிராமத்திற்கு மட்டும் தடையில்லா குடிநீர் வழங்கி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.